ஸ்டார்ட்டிங் சீனில் பாட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது நர்ஸ் வந்தோடனே அவங்க எம்மா கேட்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க நின்றுட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் டாக்டர்ஸ் எந்த பதிலுமே சொல்லலை, ஸோ என்னாலையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து, சரி ஓகே எதனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, அப்பா வந்து ரொம்ப போல்டான பர்சன், அவர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவார். சரி ஓகே பேம் எங்கே போனா, அவகிட்ட நான் பேசணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பாட்டி வந்து, அவள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஹீரோயினும் ஆட்டும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. அப்போது ஆட் வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் மாதிரி கொடுக்குறான். அது பார்த்தா அங்கே வந்து, நீ இனிமேல் ஒர்க்குக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கொடுத்தாங்கல்ல அந்த ருபீஸ் தான் போல். அப்போ நம்ம ஹீரோயின், இதை யாரும் உன்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவன் வந்து, அந்த டோனவன் தான் வந்தான், அவன் தான் வந்து கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் வந்தானா, அவன் என்னை பார்க்காம போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அவள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறா. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சண்டை போட்டு கத்துனதுனால தான் அவன் என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கான், சரி யாருக்குனாலும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, ஹீரோயினோட அம்மா வந்து வாஷ்ரூமில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டைக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேட்டை, இன்னும் நீ வந்து இன்னும் சாரி கேட்கலையா, நீ பேம் கிட்டே சாரி கேட்க தானே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்து, இல்லை எனக்கு என்ன ரொம்ப மனசில் கஷ்டமாக இருக்குன்னா, பேம் வந்து எதையுமே அம்மா கிட்டே சொல்லலை போல், அவங்க எதையுமே என்கிட்ட கேட்கல, நான் அவளை அடிச்சிருக்கேன், அவ்வளோ திட்டி அசிங்கப்படுத்தியிருக்கேன், பட் ஒரு வார்த்தை என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவள் வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆனது கூட அவளால் தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது பேட்டே, சரி ஓகே இது செஞ்சது தப்புன்னு உனக்கு இப்போவாச்சும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அம்மா வந்து, நீ என்னை திரும்ப திரும்ப குத்தி காமிக்காத, காலவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினும் ஆட்டோ சேர்ந்து வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயின் பாட்டிக்கிட்ட வந்துட்டு, டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போது பாட்டி, இல்லை டாக்டர் இன்னும் வெளியில் வரல, உங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கரெக்டாக அங்கே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, பேம் நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எதுவுமே பதில் சொல்லாமல் அவங்க பின்னாடியே போகிறா. அப்புறம் அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க, இங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான். அவன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். அங்கே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தால, அப்போது ஆட் வந்து பக்கத்தில் வந்துட்டு, இப்போவே நீ திரும்ப வந்திருக்க, இப்போ நீ நினச்சா கூட பேமை மீட் பண்ண முடியாது, நீ என்னைக்கு அவள் வாழ்க்கையில் வந்தியோ அன்றைக்கே அவள் வாழ்க்கையில் பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, சொல்லப்போனால் அவள் ப்ராப்ளமே நீன்னு கூட வச்சுக்கோ, அவள் அழுது நான் இத்தனை வருஷத்தில் பார்த்ததே கிடையாது, பட் இன்னைக்கு பார்த்தேன், அதுக்கு முழு காரணம் நீன்னு கூட சொல்லலாம், தயவு செஞ்சு உன்னால் முடிஞ்சா இனிமேல் பேமை நீ ஹாப்பியாக பார்க்கணும்னு நினச்சேன்னா அவள் லைஃப்பில் நீ இன்டர்ஃபியர் ஆகாத ப்ளீஸ், நீயே கூட அவளை வேலையை விட்டு தூக்கிட அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே மனசு கஷ்டமாயிருக்கு. அவன் சரி ஓகே நான் இனிமேல் அவகிட்ட பேச மாட்டேன், இந்த இதை மட்டும் நீ அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே மிஸ் பண்ணிட்டு வந்தால அதை கொடுத்துருக்கான். இங்கே நம்ம ஹீரோவால் ஆட் சொன்னான்ல அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்க்க முடியலை, நம்ம தான் அவளுக்கு ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்னால, இங்கே ப்ராப்ளமே நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தன்னை சொல்லிட்டு இருந்தால. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவன் வந்து அங்கே பில்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடுறான். அவன் வந்து ஆட்டோட வேர்ட்ஸ்னால தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறான். அவனை பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க, இங்கே ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட, நான் வந்து உன்னை ரொம்பவே வந்து திட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கா. அவங்க சாரி அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் பயங்கர ஷாக். அப்புறம் மனசுக்குள்ள, அம்மா மாதிரி ஒரு பர்சன் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களும் அப்போ என்கிட்ட சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் அவங்க வந்து, நான் சம்டைம்ஸ் நீ என்னோட பொண்ணுன்றதே மறந்து போயிடுறேன், ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி ஹார்ஷாக டச் ஆகிடுது. அவள் தலையை ஆட்டிகிட்டு இருக்கா. அவங்க வந்து, சரி ஓகே நீ ஒர்க் பண்ண நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுத்த டேபை ரிட்டர்ன் பண்ணிடுறா. அவள் வந்து, நான் வேலையை விட்டு போகிறேன்றது சொல்லாமல் சொல்லி கொடுத்துட்றா. அவங்களும் சரி ஓகே அதுக்கு மேலே அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் பாட்டிக்கிட்ட. நீங்கள் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எல்லாமே
எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது டாக்டர் வெளியில் வந்துடுறாரு. எல்லாருமே வேகமாக ஓடி போய் என்ன ஆச்சு, இப்போ தாத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்து டேஞ்சருக்கு வெளியில் தான் இருக்காங்க, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. பாட்டி வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து நான் சொன்னேன்ல தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே வந்து வந்து பாட்டியை கன்சோல் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் ஸ்டன் ஆகிடுறா. அவளோட ஃபுல் தாட் ஃபுல்லாமே இப்போ டோனவன் மேலே தான் இருக்கு. அவள் டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. இப்போ நான் உனக்கு கால் பண்ணால் அவன் அட்டன் பண்ணுவானா, இல்லை அவன் என்னை நினச்சிட்டு எனக்காக வெயிட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அவங்க வந்து டைம் கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அது காதே கேட்க மாட்டேங்குது. அவங்க கத்தி கூப்பிட்டோன்னே ஹீரோயினா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவங்க எல்லாரும் கிளம்பும்போது ஹீரோயினோட அம்மா வந்து உங்களை நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் நீங்கள் நானாக தான் வந்தேன், ஸோ நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போது பாட்டி வந்து எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதோ வந்து சண்டை, நீ வந்து அதை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சது ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், பட் நான் வந்து அந்த மூடில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. பாமோட அம்மாவும் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது பாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது பாட்டி வந்து நான் அப்படி கிடையாது, நீ தான் ரொம்பவே பார்க்க டயர்டாக இருக்க, ஃபஸ்ட்டு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டி உன் மனசில் ஏதோ பூட்டி வச்சிட்ருக்க, பட் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, பட் நீ கூடிய சீக்கிரம் என்கிட்ட சொல்லுவ, பட் எதையுமே நீ யோசிக்காத, போய் ஃப்ரெஷ்அப் ஆக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் போய் உட்காந்துட்டு ரூமில் யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் டோனவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. எடுத்தோடனே அவனுமே பேம்ன்ற நம்பரை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறான். அவன் வந்து வேண்டாம் விடுப்பா வேணும்னே பேசுகிற மாதிரி பேசுகிறான். அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கணுன்றக்காக தான் அப்படி பேசுகிறான். ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்கிறா, தாத்தாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஓகே வாயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவன் சரி அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் நீயாச்சும் பிஸியாக இருக்கியா, நான் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் நான் வந்து என் ஜாபை வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோக்கு கண்ணில் தண்ணியெல்லாம் தேங்கிடுது. பட் ஆர்ட்ஸ் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல வரான். ஹீரோயின் இந்த பக்கம் நீ வந்து ப்ளீஸ் போகாதன்னு என்கிட்ட சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பட் ஹீரோ வந்து ஓகே நான் வந்து உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக்கை விஷ் பண்ணுறேன், நீ எது பண்ணாலும் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அதை தாங்கவே முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் சரி நானும் உனக்கு நல்லதவே விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை வச்சிடுறா. ஹீரோவும் அழுதுட்ருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கா. அவளால் அந்த மெமரிஸ் எதையுமே மறக்க முடியலை. அப்புறம் இங்கே காட்டுறாங்க பாட்டே வந்து டாவோட கம்பெனிக்கு போகிறேன். அங்கே போயிட்டு உங்கள் மேனேஜருங்களால மீட் பண்ண முடியாது, பட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நாங்கள் வந்து எங்கள் மாடலோட பிளட்டை செக் பண்ணி பார்த்தோம், அதில் ஃபுல்லாக ட்ரக் இருந்துச்சு, நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா இல்லாட்டி உங்கள் வந்து மேனேஜராச்சும் வேலை பார்த்தாங்கன்னா இந்த நியூஸை நாங்கள் வெளியிட்டுருவோம், அதுக்கப்புறம் உங்களால் இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு வர தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வெளியில் வந்துடுறான். அங்கே இருக்க பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போது அவளுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா இது எல்லாமே போய் தான் போல். அப்போது பாட்டி வந்து எனக்கு பயமாக இருக்குது, இருங்க நான் பின்னாடி வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான். அப்போது வந்து நீ ஒன்றும் பயப்படாத, நீ நல்லாவே ஆக்ட் பண்ணிட்ட, இது பொய்ன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிட வேணாம், அவள் கண்டுபிடிக்க மாட்டா, அவ்வளோ கிளவர் ஒன்றும் அவன் கிடையாது, ஸோ நீ அங்கேருந்து வேகமாக வந்துடு அப்படின்னு சொல்லிடுறா. பாட்டியும் ஓகே சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாலில் இருக்கா. அவள் நடந்து போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஆட் தான் இருக்குது. அவள் எங்கே போனாலும் ஏன் எனக்கு உன்னோட ஃபேஸ் மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்து வெளியிலவே வரல, அவன் வந்து ஹோம் அரெஸ்ட் ஆன மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கான். நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவனு யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க
நம்ம ஹீரோயினும் பாட்டியும் சேர்ந்து தாத்தாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு பயமாக இருக்குது, தாத்தா இன்னும் என் மேலே கோவமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பாட்டி அதெல்லாம் இருக்க மாட்டார், வா போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போகணும், நீங்கள் பேசுங்க, நான் போய் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட நான் வந்து உங்களுக்காக ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்போது உங்கள் ஸ்பெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கிட்ட ஓரமாக வை அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக போய் அவர் ஷோல்டரில் சாஞ்சிட்டு சாரி தாத்தா என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுறா. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுது. அவர் நானுமே ரொம்ப வார்த்தையை விட்டுட்டேம்மா, என்னை மன்னிச்சிக்கோ, நான் இனிமேல் எதுவுமே இப்பெல்லாம் பேச மாட்டேன், நீ எனக்காக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாத, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக வேறு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ளே கையை விடுறா. அவரை பார்த்துட்டே இருக்கும் போது அவள் லிட்டில் ஹார்ட்ஸ் காமிச்சிட்டு சராங்கியோ அப்படின்னு சொல்கிறா. அவருமே சிரிச்சிட்ருக்காரு. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்க்க அங்கே பாட்டே வந்திருக்கான். வந்து என்ன நீ ஒர்க்குக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ வந்து எனக்கு அதுக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாட்டே வந்து நீ வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்க, ஸோ நீ வந்து எல்லாத்தையும் இக்னோர் பண்ணாத, எதுனாலும் மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் வந்து எனக்கு என்ன வரப்போகுது, உங்கள் கம்பெனிக்கு தான் லாஸ் வரப்போகுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க வந்து சரி நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ வந்து எங்களுக்கு ஒர்க்குக்கு வேணும் அப்படின்னு சொல்ல போது சரி நான் வரேன், நீங்கள் எந்த ஒர்க்குக்கு வேணுமோ என்னை அப்பாயிண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே வாங்கன்னு அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து தாத்தா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்கே போய் ஷூஸ்லாம் கழட்டிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு ஷூஸ் கழட்டும் போது நம்ம ஹீரோ அவளுக்கு ஷூ போட்டு விட்டு நியூ ஷூ கிஃப்ட் பண்ணான்ல, அதை தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவள் ரொம்பவே சேட் ஆகிடுறா. அப்புறம் அவள் ரூமுக்கு போயிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவே சேடாக இருக்கான். அவன் பியர்ட்லாம் வளர்த்துட்டு இருக்கான் லைட்டாக. அவன் வந்து மேரியாவோட ரிங் இருந்துச்சு அதை போட்டுட்டு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து அவன் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகியிருப்பான், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ஷூஸ் எடுத்துகிட்டு அவன் கொடுத்தது, ஸோ இதை நான் போட்டால் அவன் ஞாபகம் எனக்கு வந்துட்டே தான் இருக்கும், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறா. அப்போது கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு இப்போ நீ பிஸியாக இல்லாட்டி என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு டோனவனை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டே வந்து இவங்க எல்லாத்தையும் அவன் எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்கும் போது அவன் பாட்டே நினச்சிட்டு நான் தான் ஒர்க்குக்கு வரல, நான் இன்னும் மூடில் இல்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் வந்து நிற்கிறா. அவன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கான். அப்போது அவள் வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இல்லை அது லாங் ஸ்டோரி, நீ போய் குளிச்சுட்டு வர, நம்ம ப்ராப்பராக பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. அவனுமே ஓகே சொல்லிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் டிஷ் வாஷிங்குமே பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ வழியில் வந்து பார்க்கும்போது அந்த ரூமே ரொம்ப நீட்டாக இருக்கு. அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து உனக்காக நான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது அவன் நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ என்னோட மேனேஜரும் கிடையாது, ஒருவேளை உங்கள் அம்மா வந்து அவங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ண சொல்லி பேசுகிறதுக்காக உன்னை அனுப்பியிருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இல்லை நான் அதுக்காக வரல, நான் வேறு ஒன்றுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் நிறைய மெம்பர்ஸ் வந்து எனக்கு டைரெக்டாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டோம்ல ஒரு சிஸ்டரை தேடி, அதுக்காக நிறைய பேர் அவங்க தான் உன் சிஸ்டர்னு சொல்கிறாங்க, பட் அவங்கள யாருமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அப்புறம் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சில பேர் வந்திருக்காங்க, ஸோ டேரெக்டாக நீ மீட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் அவங்க எல்லாத்தையும் அம்மாவோட ஆஃபீஸில் தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ இப்படியே வரப்போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் போயிட்டு ஷேவ் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது ஹீரோயின் வந்து ஐ திங்க் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொசிஷனில் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ எது ஈஸியான வே அதை கூட ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் கொடுத்துட்டு இதுதான் ஈஸியான வே நீ ஏன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நானாலாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு இது பிடிக்கல, இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நீ வெளியில் வந்துடாத, நீ வந்து சோஃபாவில் லே டவுன் பண்ண, நான் உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவனுமே சரின்னு சொல்லிட்டு படுக்கிறான். அவள் வந்து அந்த க்ரீமெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு, நீ ஏன் டிஸப்பியர் ஆன, நான் வந்து இந்த ஜாபை விட்டு குவிட் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ, ஆமாம் நீ வேலையை விட்டு நின்றுட்ட, ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், ஓ அப்போ நான் வேலையை விட்டு நின்று நீ பேச மாட்டியா, நான் வேலையை விட்டு குவிட் தானே பண்ணேன், ஸோ அதனால நம்ம பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன் வந்து, அப்படி கிடையாது, நான் உன்னை அப்படியும் ட்ரீட் பண்ணல, பட் நீ எனக்கு அவ்வளோ பேசிட்ட, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் அந்த மாதிரி நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின், அப்போது என்ன அதுக்கான ரீசன், எதுக்கு நீ டிஸப்பியர் ஆன, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ வந்து, ஒருத்தவங்க நீ யார் அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் உன்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், அது யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவன் பார்த்துட்டே இருக்கும்போது, ஆட்டா கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் என்ன உன்கிட்ட சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். அப்போது அவள் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த அந்த இதை வந்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டு, இப்படி சொல்லலாட்டி நான் உன்னை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீ இந்த மாதிரி டேஞ்சருக்குலாம் எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கான். அப்போது ஹீரோயின், சரி ஓகே நீ வந்து சொல்ல வேண்டாம்னா எனக்கு வேண்டாம், பட் நான் அதுக்கு கேட்கறதுக்கு க்யூரியஸாக தான் இருக்கேன், எனக்கு ரீசன் வேணும்ல, நீ திடீர்னு டிஸப்பியர் ஆகிக்கிட்ட என்கிட்ட பேசலை, அன்றைக்கி வெறும் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறா. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. அவன் வந்து அவங்க கிஸ் பண்ண போனதை யோசித்து பார்க்குறா. அப்போது ஹீரோ, அன்றைக்கி வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திருக்கிறான். அப்போது ஹீரோயின், ஐயோ நான் எதுக்கு இப்போது இந்த பேச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ வந்து, நம்ம கிஸ் பண்ண போகணும், அதை தானே நீ சொல்ல வந்த அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின், அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உன் ஃபேஸில் ரொம்ப ரெட்டாக இருக்குது, அதனால எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின், இல்லை இன்றைக்கி நான் ஓவர் மேக்கப் போட்டுட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோ தொட்டு பார்த்துட்டு, இன்றைக்கி உன் ஃபேஸில் மேக்கப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் வந்து, சரி சரி போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து, உண்மையை சொல்ல, அதுக்கப்புறம் தேங்க்யூ இன்னைக்கு நீ என்னை மீட் பண்ண வந்ததுக்காக அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு வேமா ரெடியாக நம்ம போய் அவங்கெல்லாம் மீட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்ருக்கா, அந்த க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே. அப்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து, இவனுக்கும் எனக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வால் வந்து நான் கட்டணும்னு நினச்சேனோ, கட்டிகிட்டு இருந்தேனோ, அது வந்து 5 மினிட்ஸில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அங்கே வந்து ஆஃபீஸில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஹீரோ வந்தோடனே எல்லாருமே ஓடி வராங்க. அப்போது பேட்டே வந்து எல்லாருமே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது டோனோவன் வந்து, இதுலேருந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பேட்டே வந்து, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சிடுறான். அதுக்கப்புறம், நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன், அதில் வந்து நான் சொல்கிறவங்களாம் அப்படி அப்படியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இப்போ டோனோவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கை தூக்குறாங்க. அப்போது பாட்டே வந்து தெரிஞ்சு போயிடுது, இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுமே எந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம், சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்லணும், டோனோவனோட சிஸ்டர் வந்து எங்கே சேர்ந்தவங்க, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லணும். நியூயார்க்கில் போய் ரைட் சைடு நில்லுங்க, கலிஃபோர்னியாவில் லெஃப்டில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அங்கே பார்த்தா எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தா கலிஃபோர்னியா பக்கம் இருக்கவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடுறான். மீதி அங்கே ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது பேட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு, இப்போ இந்த 3 பேர் தான், ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இவங்களை வந்து கொஷின் கேட்டுடலாம், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயின் வந்து, நீங்கள் நல்லா வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறா. அப்புறம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வந்து போய் சொல்கிறா. இன்னொரு பொண்ணு வந்து, உங்களோட சிஸ்டரை நான் பார்த்தேன், ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்கள கொண்டு போய் நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு போய் சொல்கிறா. அப்போது ஹீரோ, அப்போ என்னை பார்க்க கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, தேர்ட் பொண்ணு வந்துட்டு, உங்கள் சிஸ்டர் யாருன்னே எனக்கு தெரியாது, பட் உங்களை பார்த்தோன்னே ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வரப்போகுது, அது ஒரு பொண்ணால் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவங்க வந்து கிளம்பிடுறா. அப்போது ஹீரோயின் வந்து ஏதாச்சும் தேவைன்னா அவங்கள கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க,
பட் நீ வந்து சொல்லிடு டோனவன் கிட்ட, அவனுக்கு ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் வரப்போகுது, சேர்த்து உனக்கும் தான். அது வந்து ஒரு மாடலால தான் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து நின்னு பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோம், ஃபெமிலியரா இருக்கு. பட் இவங்க யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பார்த்தா அன்னைக்கு அவங்க பேங்க்குக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க தான் பின்னாடி உட்காந்துருந்தா போல இந்த பொண்ணு வந்து. அப்போ ஹீரோயின் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்க சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. இங்க ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு டோனோவன் வீடியோ பண்ணான்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவன்கிட்ட வந்து அதே மாதிரி ஒரு ரிங் இருக்கு, மேரியோட ரிங் மாதிரி. ஒருவேளை இவ தான் அந்த டோனோவனோட சிஸ்டரா இருப்பா போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.